தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் தங்கபாண்டி இயக்கத்துல கோகுல் கௌதம், ஷர்மிஷா இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மாடர்ன் கொடை விழா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்துல சுடலை மாடன் கோயில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் தெருக்கூத்து கலைஞரான திருநங்கை ஒருத்தர் மர்மமான முறையில மரணம் அடைகிறாங்க. அவங்க மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணிய காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்காம அதை ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி அந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு அந்த சுடலை மாடன் கோயில் திருவிழா நடக்காம போகுது. அதனால அந்த ஊர் மக்கள்லாம் பல துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. படத்தினுடைய நாயகன் கோகுல் கௌதம் அவங்களுடைய நிலத்துல இருக்கக்கூடிய அந்த சுடலை மாடன் கோயில் திருவிழா பல வருடங்கள் நடக்காம இருக்கு. இதனால நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த திருவிழாவை நடத்த விருப்பப்படுறாரு. நாயகனுடைய தந்தை பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருப்பாரு. அதே போல அந்த கோயில் இருக்கக்கூடிய நிலத்தையும் வேற ஒருத்தருக்கு அடமானம் வச்சிருப்பாரு. அதனால நாயகனுடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா நாயகனை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற சொல்றாரு. இந்த கோயில் திருவிழா ஒன்னும் நீ நடத்த வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நாயகன் மக்களுடைய விருப்பப்படியும் உறவினர்களுடைய விருப்பத்தின்படியும் அந்த திருவிழாவை நடத்த முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது அவர் ஒரு கொலை பழியின் மூலமா ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போன நாயகன் இந்த திருவிழாவை எடுத்து நடத்தினாரா இல்லையா, அதே போல இறந்து போன திருநங்கையினுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அதே போல நாயகன் மீது விழுந்த அந்த கொலை பழிக்கு பின்னணி என்ன, இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படம் தான் இந்த மாடர்ன் கொடை விழா. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா படத்தினுடைய நாயகன் அறிமுக நடிகரா இருந்தா மண்ணின் மைந்தனாவும் இந்த படத்துக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு சிறப்பான தேர்வா இருக்காரு. குறிப்பா சுடலைமட சாமியா அதிரடி காட்டுற ஒரு காதல் காட்சிகள்ல கொஞ்சம் தயக்கம் காட்டி நடிச்சிருக்காரு. நடிப்புல அவருக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி அவர் கொடுத்த வேலையை சிறப்பா பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி ஷர்மிஷா இவங்க ஒரு வாயாடி பெண்ணா நடித்திருந்தாலும் பெண் உரிமை, அவங்களுக்கு எதிரான அடக்குமுறை, இந்த கருத்துக்களை வெளிக்காட்டுறத கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. காதல் காட்சிகள் ஆகட்டும், அதே போல திருமணம் அப்படிங்கிற பெயர்ல பெண்களை ஒரு வியாபார பொருளா பாக்குற அந்த காட்சிகளை வெளிக்காட்டுற சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிரடி காட்டி ரொம்ப அசத்தலா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற நடிகைகள் எல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பாடல்கள் ஆகட்டும், பின்னணி இசையாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான பாடல்களையும் பின்னணி இசையும் கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர் விபின். அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது சினிமா லொகேஷன்லாம் போய் தேடாம ஒரு கிராமத்து வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காரு. குறிப்பா ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு கொடுக்குற வகையில ஒளிப்பதிவு கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய தங்கபாண்டி, அதாவது நம்மை சுற்றிய பல கதைகள் இருக்கு அப்படிங்கிற உணர்வை வெளிப்பற்ற விதத்துல ஒரு கிராமத்து வாழ்வியலை மையமா வச்சு திரைக்கதைய ரொம்ப சிறப்பா கையாண்டு படத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா எடுத்திருக்காரு. குறிப்பா ரொம்ப படத்தை பாத்தீங்கன்னா ரசிக்கிற வகையில கொடுத்திருக்காரு. அதே போல வெளிநாட்டு படங்களை காப்பி அடிச்சு அதை புரியாத வகையில படம் எடுத்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம் மண் சார்ந்த கலாச்சாரத்தை, வாழ்வியலை குறிப்பா நமக்கு புரியுற வகையில, அதே போல அந்த படத்தை ரசிக்கிற வகையில ரொம்ப சிறப்பா படமாக்கியிருக்காரு இயக்குனர் தங்கபாண்டி. சிறுதெய்வ வழிபாட்டு முறைய தெரிஞ்சவங்க இந்த படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். தெரியாதவங்களுக்கு இந்த படம் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். மொத்தத்துல இந்த மாடர்ன் கொடை விழா நாம் கொண்டாடப்பட வேண்டிய நம் மண் சார்ந்த ஒரு படைப்பு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.